Good afternoon மக்களே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து தங்கலான். ஸோ என்னுடைய ரொம்ப நாள் ட்ரீம் அந்த படம் பார்க்கணுன்ட்டு. ஏன்னா நம்ம தமிழர்களை பற்றி ரஞ்சித் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் பார்க்கணுன்றது ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ என் ஒய்ஃப் கேட்டால் அவங்களுக்கு ட்ரைபல்ஸ் மூவிலாம் கொஞ்சம் அவையில் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் மட்டும்தான் போகிறேன். ஸோ சத்யம் தேட்டரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் வாட்ச் த மூவி. ஆல்ரெடி இப்போ நான் 2 மணிக்கு தான் எழுந்தேன். ஸோ எழுந்தோடனே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டக்குன்னு பார்த்தேன், செக் பண்ணேன், டிக்கெட் உடனே கிடச்சிச்சு. ஒரே ஒரு ஆள் தான்றதால டக்குன்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் இன் சத்யம் தேட்டர். ஸோ மூவி பார்த்துட்டு மூவி எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ மூவி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்ட்டு. லெட்ஸ் வாட்ச். ஓகே, லெட்ஸ் சி. தங்கலான் போடவே இல்லைங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிறது எலைட். புக் பண்ணிக்கிறது எலைட் ஸ்டார்ட் ஆகல. குட் ஈவினிங் மக்களே. ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சத்யம் தேட்டரில் நம்ம பார்த்த மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கலான். ஸோ அந்த தங்கலான் மூவி எப்படி இருக்குன்றத ஒரு ஜஸ்ட் 2 minutes பேசலான்ட்டு. ஏன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் தமிழர்களுக்கான மூவி அண்ட் ரொம்ப நல்ல மூவினா கண்டிப்பாக நம்ம பேசுவோம். அது இல்லாமல் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி எழுந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம படத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு 4 o'clock மூவி போனோம். ஸோ இப்போ தான் 7 o'clock. ஸோ இப்போ தான் படம் பார்த்துட்டு 7:30க்கு வீட்டுக்கு வந்தோம். ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மூவின்னு சொல்கிறதோட இது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கன்ஃபார்மாக மஸ்ட் வாட்ச் எவ்ரி ஒன். பிகாஸ் இந்த 5th century அதுக்கப்புறம் 1850 நடந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியான்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு டைரக்ஷன் வைஸ் ஒரு வெல் டைரக்ஷன் ஆஃப் என்டையர் மூவி. அண்டு ஷியான் விக்ரம் சொல்லவே தேவையில்ல. ஸ்டார்டிங் டுவர்ட் த எண்டு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வழி நடத்துகிறாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிங் யாருன்னா பார்வதி. ஸோ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அவங்களோட ஸ்மைல், அழுவுறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் அவங்களோட ஃபேஸில் காட்டுறது, அதுக்கப்புறம் அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். அந்த ட்ரெஸ் கிடச்சோன்னா அதை அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பசுபதி, அதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா ஆக்ட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அண்ட் க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடிட்டிங்கில் இருந்தும் விஷுவலைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பீரியாடிக் கொண்டு போயிருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்னா மிஸ்டர் ஜி.வி. பிரகாஷ். படம் ஸ்டார்டிங்லேருந்து டைட்டில் கார்டு போட்டு க்ளோசிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைட்டில் கார்ட்லேருந்து எண்டிங் க்ளோசிங் டைட்டில் கார்டு வரைக்கும் பின்னிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அந்த தங்கம் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பெஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுற மூவி. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த மூவியை போய் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சத்யம் தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு நீங்களும் நல்ல ஒரு ஐமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஆடியோ அண்ட் பிஜிஎம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் இன்னொரு இதுனா, ஸோ நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா
தங்கலான் மூவி பார்த்தேன். ஸோ இப்போ நானும் என்னோட மேடம் 2 பேரும் சேர்ந்து போய் டிமாண்டிங் 2 ஆப்போசிட் ஏஜிஎஸ் தேட்டரில் மூவி புக் பண்ணியிருக்கேன். ஸோ 10 o'clock அந்த மூவி. ஸோ நானும் மேடமும் சேர்ந்து அந்த படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும். டேக் கேர். தேங்க்யூ. ஒன் மோர் டைம் விஷ் யூ ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 78. Bye.